வியாழக்கிழமை காலையில் விநாயகருக்கு வந்து பாலில் நாட்டு சர்க்கரை ஏலக்காய் போட்டு வச்சு அப்படியே ஒரு 5 கொழுக்கட்டை செய்து வச்சு தாமரைப்பூ வாங்கி வச்சுருந்தேன். அதையும் அப்படியே வச்சு பூஜை பண்ணியாச்சு. சில விஷயங்கள் நான் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டு விநாயகரை வந்து எடுத்து வச்சுருவேன். 1 வருஷம் ஆன பிறகோ இல்லை 2 வருஷம் ஆன பிறகோ அந்த விஷயம் நடந்த பிறகு விநாயகரை எடுத்துகிட்டு போய் கடலில் வந்து கரைச்சிருவேன். நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். குழந்தை பிறக்கணும்னு வேண்டிக்கிட்டு எடுத்து வச்சு குழந்தை பிறந்த பிறகு அப்புறமா விநாயகரை எடுத்துகிட்டு போய் கரைச்சிருவாங்க. அதே மாதிரி வீடு கட்டணும் இல்லை நல்ல ஒரு வேலை கிடைக்கணும்னு வேண்டிக்கிட்டு எடுத்து வைக்கும்போது அது நடந்திருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். நீங்கள் இந்த தடவை வேணால் இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் நடக்கணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள். கடவுளில் நம்பிக்கிட்டு நம்ம எடுத்து வைக்கும்போது அது கண்டிப்பாக நடக்கும். நம்பிக்கையும் இருக்கணும், கூடவே நம்ம ஹார்ட் ஒர்க்கும் பண்ணணும். கண்டிப்பாக அந்த விஷயம் நடக்கும். இன்றைக்கி வந்து சொரக்காய் கடலப்பருப்பு போட்டு தோசை செய்து தான் மதியம் லஞ்சுக்கு எடுத்துக்கிட்டேன். லஞ்ச் பாக்ஸ்க்கு தயிர் சாதம் தான் இன்றைக்கி வந்து பேக் பண்ணியிருந்தேன்.